அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் புதுவை நான் ராசசெல்வம். நாம் இப்பொழுது புதுச்சேரியில் பார்க்க இருப்பது சிங்கிரி கோயில் என்ற கோயிலை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த சிங்கிரி கோயில் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு செல்கின்ற வழியிலே தவளக்குப்பத்திலிருந்து மேற்கு புறமாக நாம் செல்லும்போது அபிஷேகப்பாக்கம் என்ற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்திற்கு பக்கத்திலேயே இந்த ஒரு கோயில் இருக்கிறது. ஆனால் அது புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருந்தாலும் அது கடலூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு சிங்கர்குடி கோயில், சிங்கர்குடி என்றும் அது பொதுமக்கள் சிங்கிரி கோயில் என்று சொல்வார்கள். இந்த சிங்கிரி கோயில் மிக புகழ்பெற்ற ஒரு கோயில். புதுச்சேரிக்கு அருகிலே இருக்கின்ற பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று. புதுச்சேரிக்கு பக்கத்தில் பாகூரிலேயும் வில்லியனூரிலேயும் திருவாண்டார் கோயிலையும் திருபுவனையிலும் மதகடுப்பட்டிலும் பல வரலாற்று கோயில்கள் இருக்கின்றன. அதே போலவே இந்த சிங்கிரி கோயிலும் ஒரு முக்கியமான கோயில். புராணங்களிலே இரண்ய கசிபு என்று ஒரு அரக்கன் இருந்ததாக புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த இரண்ய கசிபுவை திருமாலவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவரை அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கோலத்தில் இருக்கின்ற சிலைகளை நாம் பல திருமால் கோயில்களில் பெருமாள் கோயில்களே பார்க்கலாம். ஆனால் அவரையே மூலவராக கொண்ட ஒரு கோயில்தான் இந்த சிங்கிரி கோயில். அந்த நரசிம்ம அவதார கோயில்களாக தமிழ்நாட்டில் 8 கோயில்கள் இருக்கின்றன. அது பூவரசன் குப்பம் என்று சிறுவந்தாடு பக்கத்தில் இருக்கிறது. நம்ம மடுகரை தாண்டி செல்லும்போது சிறுவந்தாடு என்ற ஒரு கிராமம் வரும். பட்டுக்கு பெயர் பெற்ற ஊர். அங்கே பூவரசன் குப்பம் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இருக்கிற கோயிலை மையமாக கொண்டு 8 கோயில்கள் அமைந்திருக்கின்றன தமிழ்நாட்டிலே. அது பூவரசன் குப்பம் நரசிம்ம பெருமாள் கோயில் என்று சொல்வார்கள். அதற்கடுத்தாக வேலூருக்கு பக்கத்தில் சோளிங்கரிலே நரசிம்ம பெருமாளுடைய கோயில் இருக்கிறது. அதற்கடுத்தாப்புல நாமக்கல்லிலே ஒரு நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கிறது. சேலம் பக்கத்தில் நாமக்கல் தெரியும். நாமக்கல்லே ஒரு நரசிம்ம கோயில். அதற்கடுத்தது திருக்கோயிலூருக்கு பக்கத்திலே அந்திலி என்ற ஒரு ஊரிலே ஒரு கிராமங்கிறதுல அந்த நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கிறது. அப்புறம் சென்னைக்கு செல்கின்ற வழியில் சிங்கப்பெருமாள் கோயில், அதுவும் நரசிங்க பெருமாளுடைய கோயில். அதற்கடுத்தது திருவண்ணைநல்லூரில் இருக்கின்ற பரிக்கல்பட்டு, அங்கே ஒரு நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கிறது. அதற்கடுத்ததாக புதுச்சேரிக்கு அருகில் இருக்கின்ற அந்த அபிஷேகப்பாக்கத்தில் இருப்பது இது ஒரு சிங்கிரி கோயில், ஒரு நரசிம்ம பெருமாள் கோயில். அதை அடுத்தது கரூரிலே, அதாவது திருச்சியிலிருந்து கரூர் செல்கின்ற வழியில் ஒரு நரசிம்ம பெருமாள் கோயில். இப்படி 8 இடங்களிலே நரசிம்ம பெருமாளுடைய கோயில் இருக்கின்றன. சிங்கிரி கோயில், பூவரசங்குப்பம், பரிக்கல்பட்டு, இந்த 3 கோயிலும் ஒரே நேர்கோட்டிலே இருக்கின்றன. இந்த ஒரு அதிசயத்தினாலே ஆன்மீக மக்கள் ஒரே நாளிலே இந்த 3 கோயிலையும் வலம் வந்தால், 3 கோயிலையும் சென்று நரசிம்ம அவதாரம் ஆகிய அந்த பெருமாளை வணங்கினால் புண்ணியம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் இந்த கோயில் ஒரு சிறப்பான கோயிலாகும். இந்த சிங்கிரி கோயிலுடைய மூலவர் 16 கரங்களுடன் திருக்கரங்களுடன் நரசிம்ம அவதாரம், அதுவும் உக்கிர நரசிம்மராக அந்த மூலவர் சிலை அமைந்திருக்கிறது. அது பக்கத்தில் பால நரசிம்மர், அதுக்கடுத்து யோக நரசிம்மர் என்று 3 நரசிம்மர் மூலவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அதே போல் பக்கத்தில் அந்த கோயிலுடைய தாயாராக கனகவள்ளி தாயார் கோயில் தனியாக இருக்கிறது. அந்த உற்சவர் பிரகலாத வரதன் என்று சொல்வார்கள். உற்சவ மூர்த்தி அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அதற்கு பெயர் உக்கிரமான அந்த நரசிம்மர் இல்லை, அங்கு பிரகலாத வரதன் என்ற ஒரு உற்சவர் சிலை இருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கின்ற அந்த கோயிலுடைய புராண பெயர், பழைய கால பெயர் கிருஷ்ண ஆரண்ய கஷேத்திரம். ஆரண்யம் என்றால் காடு, அந்த காலத்தில் காடாக இருந்திருக்கும். அதனால் கிருஷ்ண ஆரண்ய கஷேத்திரம் என்று புராணங்களில் அந்த ஊருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அங்கே அதனுடைய பழமை கிட்டத்தட்ட 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமை என்று சொல்கிறார்கள். ஆனால் 1051 சோழர் காலத்திய கல்வெட்டு ஒன்று அங்கே இருக்கிறது. அது அரியூர் ஆழ்வார் சிங்கவேல் குன்றம் என்று அந்த கல்வெட்டிலே பெயர் காணப்படுகின்றது. எனவே 1051 என்றால் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்வெட்டு. எனவே அது
2000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அந்த தலவிருட்சம் வந்து ஆலமரம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தலவிருட்சம் இருக்குது. அந்த கோயிலுக்கான ஒரு சிறப்பான ஒரு மரத்தை குறிப்பிடுவார்கள். அதில் இந்த கோயிலினுடைய தலவிருட்சமாக ஆலமரம் இருக்கிறது. அங்கே 5 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அதாவது குளங்கள், அது குளங்களும் தீர்த்தங்களும், அது கிணறுகள் போன்றவையெல்லாம் 5 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அது வந்து இந்திர தீர்த்தம், பிருகு தீர்த்தம், வாமன தீர்த்தம், கருட தீர்த்தம், ஜமத்கினி தீர்த்தம் என்று தீர்த்தம் இருக்கிறது. அந்த ஊருக்கு அப்பாலே அபிஷேகப்பாக்கத்திலிருந்து போகும்போது பெரிய குளம் ஒன்று இருக்கிறது. அது வந்து ஜமத்கினி தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். இப்படி 5 தீர்த்தங்கள். இப்படி இந்த கோயிலை சுற்றி அதனுடைய நிறைய சன்னதிகள் இருக்கின்றன. மூலவர் சிலை இருக்கின்ற அந்த மூல கோயில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டதாக குறிப்புகள் கிடைக்கின்றன. பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்திலேயும் கிருஷ்ணதேவராயர் காலத்திலேயும் அது திருப்பணிகள் செய்து வளர்ச்சி பெற்றது. ஆனால் அந்த கோயிலினுடைய கோபுரம் முதலாக நுழைவு வாயிலாக இருக்க, அந்த நுழைவாயிலை தாண்டி உள்ளே சென்றோமானால் இடதுபுறம் வந்து விஷ்ணு துர்க்கை சன்னதியும் வலதுபுறம் நாகர் சன்னதியும் அங்கே இருக்கின்றன. அந்த கோயிலை நுழைவு வாயிலை தாண்டி சென்ற உடனே அதற்கு அடுத்ததாக தும்பிக்கை ஆழ்வார் சன்னதி இருக்கிறது. தும்பிக்கை ஆழ்வார் வந்து எல்லா திருமால் கோயில்லையும் பெருமாள் கோயில்லையும் விநாயகரைத்தான் அவர்கள் தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்வார்கள். அவருடைய சன்னதி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக கொடிமரம், அதற்கு அடுத்ததாக பலிபீடம், அதற்கு அடுத்ததாக கருடாழ்வார், அதற்கு அடுத்ததாக மூலவர். அந்த மூலவர் தான் நான் முன்னரே குறிப்பிட்டது போல நரசிம்மர், உக்ர நரசிம்மராக இருக்கின்றார். அங்கேயே 3 சிலைகள், பால நரசிம்மர், யோக நரசிம்மர் என்று இருக்கின்றன. இது அந்த கோயிலுடைய உள்ள அமைப்பு. அதற்கு அடுத்ததாக வெளிப்புறமாக நாம் சுற்றி வந்தோம்னால் உட்பிரகார வடக்கு புறத்திலே வந்து ஆண்டாள் சன்னதியும் தெற்கு புறத்திலே வந்து கனகவல்லி தாயாருடைய சன்னதியும் இருக்கின்றன. அது இல்லாமல் உட்பிரகாரத்திலே விஷ்ணுசேனர் சிலைகளும் மணவாள முனிகளுடைய சிலைகளும் 12 ஆழ்வாருடைய சிலைகளும் அங்கே இருக்கின்றன. இப்படி தான் அந்த கோயில் அமைப்பு இருக்கிறது. இந்த கோயிலில் ஆண்டு முழுவதுமே திருவிழா காலமாகத்தான் இருக்கும். அதில் குறிப்பாக சித்திரை மாதத்தில் அந்த ஒரு 10 நாள் மகோத்சவம், பிரம்மோற்சவம் என்று நடைபெறும். சித்திரை மாதத்து சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மருடைய ஜெயந்தி அன்றைக்கு தான் அந்த தேர் திருவிழா நடைபெறும். அதற்கு தக்கதாக அவர்கள் முன்னதாக ஒரு 10 நாள் முன்னதாக பிரம்மோற்சவம் ஆரம்பித்து சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவம், அதாவது ஆண்டு திருவிழா நடைபெறுகிறது. அதற்கு அடுத்ததாக புரட்டாசி மாதங்களில் எல்லா சனிக்கிழமைகள்லையும் பக்த கோடிகள் எல்லா இடங்களிலிருந்தும் அங்கே வருகிறார்கள். ஐப்பசி மாதத்தில் பவித்திர உற்சவம் என்று நடைபெறும். அதற்கடுத்தது வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கு அங்கே சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். அதற்கடுத்த புதுச்சேரியில் நடக்கின்ற மாசி மக திருவிழாவுக்கு அந்த சிங்கிரி கோயிலுடைய நரசிம்ம மூர்த்தி அவர்கள் எழுந்தருள்வார்கள். அதே போல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு, பொங்கலுக்கு அடுத்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கும் ஒரு தீர்த்தவாரி நடக்கிறது. எனவே இப்படி எல்லா நாட்கள்லையும், அதாவது ஆண்டு முழுவதும் அங்கே வந்து திருவிழா கோலம் கொண்டு இருக்கும். எல்லா நாட்களிலுமே பக்த கோடிகள் வருகிறார்கள். அதாவது இந்த புதுச்சேரியை சார்ந்த அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற தமிழகத்தை சார்ந்த மக்கள் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் இருந்தும் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். இந்த கோயில் ஒரு சிறப்பான கோயில். அதை 3 மூலவரை கொண்ட ஒரு கோயில். அதே போல் அந்த கோயிலில் இருக்கின்ற கனகவல்லி தாயாரை சென்று நாம் தரிசித்தோமானால் சகல தோஷங்களும் நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், எல்லா விதமான நல்வாய்ப்புகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அங்கே செல்கிறார்கள். அதே போல் அந்த நரசிம்மமூர்த்தியை சுவாதி நட்சத்திரத்து அன்று சென்று தரிசிப்பது ஒரு பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஓரை என்று சொல்வார்கள், அந்த ஜாதகத்திலே வரும், செவ்வாய் ஓரையிலே சென்று அவரை தரிசிப்பது பெரும் புண்ணியமாக கருதுகிறார்கள். அங்கே நெய் தீபம் ஏற்றி வைப்பது ஒரு நேர்த்தி கடனாக அவர்கள் வேண்டுதலாக செய்கின்றார்கள். இப்படி எல்லா ஊர்களிலிருந்தும் வருகின்ற மக்கள், ஆன்மீக மக்கள் வருகின்ற அந்த கோயில் புதுச்சேரிக்கு பக்கத்திலே அமைந்திருப்பது நமக்கு ஒரு பெருமையானது. இந்த கோயிலை சென்று எல்லா மக்களும் தரிசித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.